அன்னதானம் உயர்ந்த பரிகாரங்களில் ஒன்று. நீங்கள் எந்த ராசியாகவும் இருக்கலாம், எந்த லக்னமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கலாம், கெட்ட நேரம் இருக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அன்னதானம், அப்புறம் நீர் தானம், இது மட்டும் கிடையாது. நீங்கள் காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு எது வேணால் நீங்கள் தானம் பண்ணலாம். குறிப்பாக சாப்பிட்ற உணவு நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணிய அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முடிஞ்சால் தினமும் முடியலாட்டி அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது, குறிப்பாக சனிக்கிழமை அன்னதானம் செய்வது சிறந்தது. அப்படியே ஒரு 5 ரூபா வாட்டர் பாட்டிலும் கிடைக்கும். ஒரு 10-20 பேருக்கு அதையும் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப இதுக்காக மெனக்கெட தேவையில்லை. உங்களை எவ்வளோ முடியுமோ, என்னால் ஒருத்தருக்கு தான் சாப்பாடு போட முடியும்னா சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம். 40 ரூபாவில் முடிஞ்சிடும். இல்லை உங்களால் அதிகமாக செய்ய முடியும்னா அதே 10 பேருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுடைய முழுக்க இது உங்களுடைய சௌரியம்தான். சாப்பாடு மட்டும் கிடையாது, நீர், மோர், அப்புறம் பழங்கள், காய்கறிகள். இப்போ நான் மோர் கொடுப்பேன், பால், இந்த மாதிரி எது வேணால் உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை கொடுக்கலாம். எதை உணவாக மற்றவங்க சாப்பிடுவாங்கன்னு தோணுதோ. ஆனால் எல்லாம் வாங்கி செய்கிறது நல்ல உயர்ந்த குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இருக்கிறத உங்களுக்கும் திருப்தி கிடைக்கும். நானும் எவ்வளவோ வேலை செஞ்சுருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அன்னதானத்தில் தான் எனக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடச்சிருக்கு. குறிப்பாக வயசானவங்க, ஏழைகள், உடல்நிலை சரியில்லாதவங்க, உடல் ஊனமற்றவர்கள், இல்லாட்டி கடைநிலை ஊழியர்கள்னு சொல்கிறாங்கல்ல, கூலி தொழிலாளர்கள், கார்ப்பரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஏதாவது அடிமட்ட வேலை செய்கிறவங்க, குறிப்பாக இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது, விசேஷம். நீங்கள் செய்யும் இந்த தானம் உங்களை எப்போதும் காப்பாற்றும். தலைக்கு வர்றது தலைப்பாக விட போகும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பெரிய உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் அதோடைய தீவிரம் குறைஞ்சி ரொம்ப லேசாக உங்களை தட்டிட்டு போகிற மாதிரி போகும். இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை நீங்களும் செஞ்சு பயன்படணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியும் செய்கிறீங்களோ, தானத்தை தவிர உதவி, உங்களால் முடிஞ்ச உதவி எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. எது செஞ்சாலும் உங்களுடைய புண்ணிய அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். நன்றி.